உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை தலையில் அடிப்படுது, அதுக்கப்புறம் 3 இல்லை 4 வாரத்துக்கு பிறகு உங்களுக்கு திடீர்னு தலைவலி வருது, வாந்தி வருது, கை கால் ஒரு பக்கம் வரல அப்படின்னா அது கிரானிக் எஸ்டிஹெச்சா இருக்கலாம். கிரானிக் எஸ்டிஹெச்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளையில் அடிப்பட்டதுக்கு பிறகு ரத்த கசிவுகள் ஏற்படுது. அந்த ரத்த கசிவுகள் யூஸ்வலா உடனே சிம்டம்ஸ் காட்டும், ஏதாவது வலிப்பு வரும், தலைவலி வரும். ஆனால் சில பேருக்கு மூளை ஏற்கனவே கொஞ்சம் சுருங்கி இருக்கு, மண்டைக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ரத்த கசிவானது ஸ்லோவா நீரா மாறும். நிறைய பேருக்கு அது அப்சர்வ் ஆயிடலாம், பட் சில பேருக்கு அப்சர்வ் ஆகாம அந்த நீராவே அது சேர்ந்துட்டே வரும். 3-4 வாரத்துக்கு பிறகு அந்த நீர் அதிகமானதுக்கு பிறகு மூளையை அழுத்த ஆரம்பிக்கும் போது தான் சிம்டம்ஸ் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு தலைவலி, வாந்தி, ஆப்போசிட் சைட்ல கை கால் வராம போறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும். அப்பதான் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இது தெரியும். அதுக்குள்ள அடிப்பட்டதே கூட மறந்து போயிருக்கலாம். இதுக்கு சில மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி அதை வெளியேற்றணும். அப்படி இல்லைன்னா இது உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஆபரேஷன்ன்றது வெறும் நீர் மட்டும் இருக்குன்னா நம்ம 2 ஓட்டை மட்டும் போட்டு அந்த நீரை எடுத்து விடுவோம். சில சமயத்துல உள்ள மெம்பரேன் அப்படின்ற திசுக்கள் ஃபார்ம் ஆயிடும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்ம மண்டை ஓட்டை திறந்தோ இல்ல இப்ப ரீசெண்டா எண்டோஸ்கோபிக் முறையிலையோ அந்த திசுக்களையும் எடுத்து விட்டாதான் இது திரும்ப ஃபார்ம் ஆகாம இருக்கும். இதுல ஆபரேஷன் நினைச்சு பயப்பட வேண்டாம். இதை உடனடியா ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாவே சரியாயிடும்.